2 நாள் பயணமாக நாளை தமிழ்நாட்டிற்கு வருகை தரும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாளை மறுநாள் ஹெலிகாப்டர் மூலம் ஸ்ரீரங்கம் சென்று அரங்கநாத சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்ய உள்ளார். இதற்காக ஸ்ரீரங்கம் கொள்ளிடக்கரையில் ஹெலிகாப்டரை தரையிறக்குவதற்கான ஒத்திகை நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்களுடன் செய்தியாளர் கலைவேந்தன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் கலைவேந்தன், விவரங்களை பதிவு செய்யுங்கள். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக தமிழகம் வருகிறார். நாளை அதாவது 2ஆம் தேதி சென்னை சிட்டி யூனியன் வங்கி 120வது ஆண்டு விழாவில் பங்கேற்கிறார். நாளை மறுதினம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் காலை 11 மணி அளவில் திருச்சி விமான நிலையம் வருகிறார். அங்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் அவருக்கு வரவேற்பு அளிக்கப்படுகிறது. பின்னர் திருச்சி விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் சென்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். அதைத் தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் 3ஆம் தேதி மாலை 4:35 மணிக்கு ஸ்ரீரங்கம் வருகிறார். அங்கு ஹெலிகாப்டர் தரையிறங்க திருச்சி கொள்ளிடக்கரை யாத்ரி நிவாஸ் அருகே ஹெலிபேடானது அமைக்கப்பட்டுள்ளது. அங்கு வந்து இறங்கும் குடியரசுத் தலைவர் கார் மூலம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் நம்மாழ்வார் சன்னதி, தாயார் சன்னதி மற்றும் அரங்கநாதரை தரிசனம் செய்கிறார். சுமார் 1 மணி நேர தரிசனத்திற்கு பிறகு மீண்டும் ஹெலிபேட் வந்து அங்கிருந்து திருச்சி விமான நிலையம் செல்கிறார். அங்கிருந்து சென்னை செல்கிறார். ஹெலிகாப்டர் தரையிறங்கும் கொள்ளிடக்கரையில் தற்போது ஒத்திகையானது நடைபெற்று வருகிறது. மாவட்ட வருவாய் அலுவலர், இந்திய விமானப்படை அதிகாரிகள், காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் இந்த ஒத்திகையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கலைவேந்தன், விவரங்களுக்கு நன்றி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.